ஒரு வீட்ல ஒரு இழப்பு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள அறியாமலே வந்து அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்மளுக்கு என்ன இருக்கு, இல்ல அப்படின்றதே நம்மளுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அது மாதிரி சமம் தான் இது. அவங்க கிட்டேருந்து கிடைச்ச பாசம் நம்மளுக்கு இல்ல. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் நமக்கு இல்ல. ஏன்னா, அந்த சில்ட்ரனுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்திருக்கும். அது அப்பாவும், அம்மாவும் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ, அந்த நல்லா இருந்திருக்கும் அப்படி இருக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப சீக்கிரமா டிப்ரஷனுக்கு போயிடுவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து ஆக்சுவலி புரிஞ்சுக்கிறாங்க. நான் வர கிளையண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன்ல, அவங்க 2 பேருக்கும் பிடிக்கலான்ட்டே அவங்க தனியாவே இருக்கட்டும். அதுதான் குட் பேரண்டிங் ஆக்சுவலி. ஏன்னா, வாட் இஸ் ஒரிஜினல் ஃபேக்ட்ன்றத அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அண்ட் 2 பேருக்குமான அந்த மாத்தி மாத்தி திட்டிக்கிறான அந்த விஷயம் வந்து இல்ல. ஸோ அப்நார்மல் ஸ்டேஜ்னா தே வில் கோ இன்டு டிப்ரஷன், தே வில் நாட் ஸ்டடி ப்ராப்பர்லி. மேபி தே வில் சீக் அஃபெக்ஷன் அவுட்சைட். அதுவும் நடக்கும். அப்பா கிட்ட கிடைக்காத ஒரு அஃபெக்ஷன இப்ப இது மாரி நம்ம இன்ஸ்டாலயோ, இல்ல வேற ஏதோ ஒரு சோசியல் மீடியால தான் அந்த சேட்டிங் பண்ணி, யாராவது நல்ல வார்த்தைகள் பேசும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுறாங்க. அது அம்மாவோ, அப்பாவோ. அந்த கண்டிப்பா. பாசம் அங்கேருந்து ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பெர்சனுக்கு வந்து சொல்லிருவாங்க. இப்ப இந்த ஒரு குழந்தை வந்து பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா, அம்மா தனியா இருக்கிறாங்க. நான் அப்பாவ மிஸ் பண்றேன். இல்ல அம்மாவ மிஸ் பண்றேன்னு பேசும்போது, அந்த பெர்சன் அத அத எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கான அந்த அஃபெக்ஷன் குடுக்குற மாரி பேசுவாங்களா, அப்ப தே வில் கோ இன்டூ இப்படிதான் வந்து நெறைய சின்ன வயசு குழந்தைங்கலாம் வயசு மூத்தவர்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேல வந்து ரிலேஷன் வரதுக்கு வந்து திஸ் வில் பி ஒன் ஆஃப் த ரீசன்.